வேலுக்குமாரும் திகாம்பரமும் ஒரு தனியார் நிகழ்ச்சியினுடைய விவாத நிகழ்ச்சியின் போது தங்களை தாங்களே தாக்கிக் கொண்ட இந்த வீடியோ என்பதுதான் இப்போது எல்லா இடங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. நேற்று மாலை இவர்கள் 2 பேரும் தாக்கிக் கொள்கின்ற இந்த வீடியோவை அந்த தனியார் தொலைக்காட்சி என்பது வெளியிட்டிருந்தது. அதன் பிறகு சமூக வலைத்தளங்களிலே இந்த வீடியோ என்பது வைரலாக பகிரப்பட்டு அதிகம் பேசப்பட்டு இன்றும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. வேலுக்குமாரை பொறுத்தவரைக்கும் திகாம்பரத்தோடு தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்த ஒருவர், எஸ்ஜேபியோடு இருந்த ஒருவர். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக ரணிலோடு சேர்ந்து கொண்டார். அதன் பிறகு இந்த விவாத நிகழ்ச்சிக்கு இவர் வந்திருந்தார். திகாம்பரத்துக்கும் வேலுக்குமாருக்கும் இந்த விவாத நிகழ்ச்சியின் போது வாய்த்தர்க்கங்கள் அதிகமாக இடம்பெற்றது. அதன் பின்னர் அது ஒரு கைகலப்பாக மாறியது. திகாம்பரம் வேலுக்குமாரை பார்த்து இவர் பார் லைசனுக்காகத்தான் இவர் ரணிலோடு சேர்ந்தார், இவர் ஒரு பார் குமார் என்று திட்டினார். அதற்கு வேலுக்குமார், நான் பார் குமார் என்றால் நீங்கள் குடு திகா என்று திட்ட, அதன் பிறகு கோபமடைந்த திகாம்பரம் அந்த இடத்திலிருந்து கிளாஸை எடுத்து வேலுக்குமாரை தாக்க முற்பட்டார். அதன் பிறகு பக்கத்தில் இருந்த இசாக் ரஹ்மான் அவர்கள் இருவரையும் விலக்கி இந்த சண்டை என்பது அந்த இடத்திலே தணிந்தது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அது என்னவென்றால், ரணிலோடு சேர்ந்ததற்காகவும் பல விடயங்களுக்காகவும் கோபப்பட்டு திகாம்பரம் வேலுக்குமாருக்கு அடிக்க முற்பட்டார். ஆனால் அதே திகாம்பரம் இந்த காலப்பகுதியில் ரணிலோடு இணைவதற்கான பல ரகசிய பேச்சுவார்த்தைகளை இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. குறிப்பாக ஜீவன் தொண்டமானும் திகாம்பரமும் ஜெயவர்தனபுர கோட்டையில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கிய நபரனுடைய வீட்டில் ரணிலோடு இணைவதற்கான பல ரகசிய பேச்சுவார்த்தைகளை இவர்கள் 2 பேரும் நடத்தி இருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. இப்படித்தான் ஒரு நாள் ஜீவன் தொண்டமானும் திகாம்பரமும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கிய நபரும் ஜெயவர்தனபுர கோட்டையில் இருக்கின்ற அவருடைய வீட்டிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் திடீரென்று ஒரு நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சிங்கிள் மோல்ட் விஸ்கி ஷாட்டுடன் இந்த இடத்திலே திகாம்பரத்தோடு அதிக நேரம் பேசியதான சில செய்திகளும் இருக்கின்றது. எனினும் இப்போது வரைக்கும் திகாம்பரம் சஜித்தோடு தான் இருக்கிறார். ஆனால் இவர் 21ஆம் தேதிக்கு முதல் எந்த பக்கம் மாறுவார் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவர் மாறினாலும் மாறலாம். இப்படியான சில செய்திகள் இருக்கின்ற போது அதே திகாம்பரம் ரணிலோடு சேர்ந்த வேலுக்குமாருக்கு எதிராக தாக்க முற்பட்டது என்பதுதான் ஒரு நகைச்சுவை விடயமாக இந்த இடத்திலே இருக்கிறது. என்னதான் இந்த 2 முட்டாள்களும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு அந்த இடத்திலே அடித்துக் கொண்டாலும் அரசியலில் எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்பதே உண்மையான விடயம். அதே நேரம் நாங்கள் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதுதான் ஹைட் பார்க் கோனரில் இருக்கின்ற ஒரு சொகுசு வீட்டில் ரணிலோடு சில எஸ்ஜேபி என்புக்களை இணைப்பதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டோம். அதிலும் குறிப்பாக எஸ்ஜேபியை சேர்ந்த ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த ரகசிய கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றோ நாளையோ அல்லது எதிர்வரக்கூடிய நாட்களிலோ ரணிலோடு இணைவார் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் நேற்று வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று பார்லிமன்றத்திலே எஸ்ஜேபியினுடைய ரத்தினபுரி மாவட்ட பார்லிமன்ற உறுப்பினராக இருந்த தலதா அத்துக்கோரல தன்னுடைய பார்லிமன்ற பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ரணிலோடு உத்தியோகபூர்வமாக சேராவிட்டாலும் சஜித்தோடு தொடர்ந்து பயணிக்க முடியாது என்கின்ற விடயங்களை இன்றைய அவருடைய பார்லிமன்ற உரையிலே அவர் தெரிவித்திருந்தார். எனவே எதிர்காலத்தில் தலதாவும் ரணிலோடு சேர இருக்கிறார். தலதாவை ரணிலின் பக்கம் எடுத்துக்கொண்டதன் பின்னணியில் பலர் வேலை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மனுஷ, ஹரின், ரவி, வஜிர போன்ற பலர் அவரை ரணிலின் பக்கத்திற்கு எடுப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தான் எஸ்ஜேபியில் இருக்கின்றவர்களை ரணிலின் பக்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்ற டீமாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் தலதாவில் தொடங்கிய இந்த ஆட்டம் என்பது எந்த இடத்தில் முடியும் என்று ரணிலுக்கு மட்டுமே தெரியும் என்று இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இப்போது இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது அடுத்து வரும் சில நாட்களில் பல எஸ்ஜேபி என்புக்கள் ரணிலோடு இணைவார்கள் என்கின்ற தகவல்கள் இருக்கின்றன.
அதே நேரம் எஸ்ஜேபி கட்சிக்குள்ளும் இப்போது சில குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருப்பதான சில தகவல்களும் இருக்கிறது. குறிப்பாக சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மன் பொன்சேகா பலரை எஸ்ஜேபிக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனால் அவ்வாறான பலரை எஸ்ஜேபிக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற போது அவர்கள் குறித்து எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழப்பமடைந்திருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சரத் பொன்சேகாவினுடைய தவிசாளர் பதவிக்கு இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் நியமிக்கப்படுவார் என்கின்ற ஒரு தகவல் இருந்தாலும் அந்த பதவிக்கு இன்னும் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் நியமிக்கப்படவில்லை. இதனால் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் ஒரு குழப்பத்தில் இருப்பதாகவும், அதே நேரம் ஹரின் பெர்னாண்டோவினுடைய தேசிய பட்டியலுக்கு ஹிருனிகா நியமிக்கப்பட இருப்பதான ஒரு தகவலும் இருந்தது. ஆனால் இன்னும் ஹிருனிகா நியமிக்கப்படவில்லை. இதனால் ஹிருனிகாவும் கவலை அடைந்திருப்பதான ஒரு சில தகவல்களும் இருக்கிறது. ஹிருனிகாவை அந்த இடத்தில் நியமிக்கப்படாமைக்கான காரணமாக அந்த தனியார் ஊடக நிறுவனமும் லக்ஷ்மன் பொன்சேகாவும் தான் காரணம் என்று ஹிருனிகா சொல்லி வருவதான சில தகவல்களும் இருக்கிறது. எனவே இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 30 நாட்களே இருக்கிறது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசியலிலே இன்னும் பல ஆட்டங்கள், சில கட்சி தாவுதல்கள் என்பது இன்னும் கொஞ்ச நாட்களில் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது.